வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் இந்த முறை பிரதோஷத்தை பற்றியும் அமாவாசை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 3இல், அதுவும் சுயசாரத்தில் போகிற ஒரு காலகட்டம். நிறைய நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி மண்டையில் போட்டு வளர்த்திக்கிட்டு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது ஒரு 2 7ஆம் அதிபதியான சுகரன் 6இல் நீச்சமாக அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனாக இல்லாமல் ஏதோ ஒரு மன உளைச்சல், மனசில் ஒரு அழுத்தத்தோட வேலை செய்கிற ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா நீச்சம்ங்கிறது பார்த்திங்கன்னா மனசில் ஒரு தழும்புகளையும் ஒரு ஸ்க்ராச்சஸையும் உருவாக்கும். ஸோ இனம் தெரியாத ஒரு துக்கத்தோடு இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் என்னென்னா அது இப்போ 4இல் இருக்கும்போது வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். மற்றபடி லோன் போட்டு ஏதாச்சும் ஒரு வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்கலாமா அப்படின்ற எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் இருக்கும்பொழுது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சி இல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இல்யூஷனில் கற்பனையிலே சில நெகட்டிவாக ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புனா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. எது நடந்தாலும் கடைசியில் என்ன நடக்கும்போது பார்க்கலாங்கிற ஒரு லெவலில் தான் போகணும் ஒழிய அதை விட்டுட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு புலம்புறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு. ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 4இல் இருக்கார். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய ஒரு கருத்து பேதங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும். இல்லாட்டா அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி 12இல் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அதோடைய ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பெரிய லாபங்கள் வருமா, பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான குரு இப்போ 4இல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அம்மாவுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா வீடு பராமரிப்பு வேலைகள், செலவுகள், வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 3இல் இருக்கும்போது கற்பனையிலே சில வராத பிரச்சனை வந்ததாக நினச்சிக்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பக்கத்து வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேதங்கள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக சந்திர தேசாபதினா சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. மேஷ லக்னமாக செவ்வாய் தேசாபுத்தங்களும் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் 3 கொஞ்சம் எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தர்கள் சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ 4இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக ராகு தேசாவில் ராகு பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு லெவலில் முன்னேறுவதையும் கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் குரு 4இல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன விரயங்களோ சின்ன ஒரு பராமரிப்பு வேலைகள், அலைச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தாயார் சம்பந்தமான உறவுகளால் கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ உருவாகும், இல்லைன்னா செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தந்தை சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி. சனி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும். வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வருமானம் வரதை குறிக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கும்போது
பழைய வீடுகள் பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமானது கேது தேசாபதி இருந்தாலும் கேது வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கிறதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமானது சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் வந்து வேலையில் நமக்கு ஒரு கொஞ்சம் மன உளைச்சல் கடன் சம்பந்தமான விஷயம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவிலே வந்து கொஞ்சம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை எப்போதுமே வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு நமக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வமோ அதை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரதோஷத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அமாவாசையை பற்றி பார்ப்போம். ஸோ பிரதோஷம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து விஷகாலம் சொல்லுவோம். அந்த விஷகாலத்தில் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரை அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் நம்ம வந்து அந்த பிரதோஷ காலங்களில் வழிபாடு பண்ணும்போது வழி வழியாக எத்தனையோ தோஷங்களோடு நம்ம பிறக்கிறோம். ஸோ நமக்கே தெரியாது ஸோ நம்ம என்ன தோஷத்தில் என்ன ஒரு கர்மாவோட பிறந்திருக்கோம்னு. இந்த பிரதோஷ காலங்களில் வந்து அந்த ஈஸ்வர சன்னிதானத்திலேருந்து அமர்ந்து அந்த ஈஸ்வரனை வழிபாடு அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கும்பொழுது அற்புதமான பலங்கள் உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நிறைய கடன்னா கார்ட்ஸ் வச்சு நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பணம் இல்லைன்னும் போது நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். நடுவில் கொஞ்சம் வேலை இல்லாதவர் இன்னும் அந்த அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து வேலைக்கு போகிறதே வந்து கடன் கட்டுறதுக்காக அந்த கார்டுக்கு கடன் கட்டுறதுக்காக மட்டுமே வந்து ஒரு வேலைக்கு போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார். ஆனால் அந்த மனுஷன் வந்து இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஒரு பிரதோஷமும் மிஸ் பண்ணாமல் எல்லா பிரதோஷமும் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து வெளியிலேயே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டாக வந்து இந்த பணத்தை கட்டிகிட்டு இருந்தார். அது தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க வந்து அதுக்கு பே பண்ணி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கடைசியில் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்கார். இந்த பிரதோஷத்துக்கு இன்றைக்கும் விட மாட்டார். அவர் சொல்லுவார் எப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து எல்லோரும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வெளில வந்தேன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெயினுங்க. ஒருத்தன் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக உழைக்கிறது அத்தனையுமே வந்து கொண்டு போய் பேங்க்கு கார்டு கட்டுறது மாதிரி இருந்தால் நான் சொல்கிறதுக்கு ஒரு ரூபா 2 ரூபா ஒரு 30,000 வந்து மாதம் வந்து வெறும் கார்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரியே கட்டிட்டு வருவார். எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி சொல்கிறதுக்கு இந்த பிரதோஷ காலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன். பௌர்ணமிக்கு வந்து எந்த தேதி ரொம்ப முக்கியமான தேதின்னு சொல்லும் போது அமாவாசையும் பௌர்ணமியும் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ அமாவாசை வருது. ஸோ அமாவாசைக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்போது நமது மூதாதையர்கள் அமாவாசைனாலே வந்து மூதாதையர்கள் அன்றைக்கி வந்து திதி சூன்யம் வராது. ஸோ அதனால் எல்லா ராசியும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அமாவாசையில் வந்து நல்லது பண்ணோம்னா நல்லது பண்ணக்கூடாது. நல்லது வந்து ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அமாவாசைக்கு வந்து போட்டிகள் ஏதாச்சும் பண்ணணும் கலந்துக்கணும் நான் அதுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை புதிய ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நல்லது நீங்கள் அமாவாசை பண்ணலான்றதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் பண்ண வேண்டியது வந்து மூதாதையருடைய வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. ஏன்னா வந்து நமது இந்த மூதாதையர்களுக்காக வந்து அன்றைக்கி ஒரு நாள் நம்மளை வந்து பெற்று எடுத்து வளர்த்து தாய் தந்தையராக இருக்கலாம் நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்காக அந்த ஒரு நாள் எனக்கு தோஷம் இருக்குது இல்லை நீங்கள் வந்து போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டே வாங்கலாம். அமாவாசை எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மூதாதையருக்காக அந்த ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ என்ன பண்ணணும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 100-150 ரூபா தான் ஆகும் செலவு. ஸோ அந்த 150 ரூபாய் ஒரு கிட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இலை போட்டு அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பிராமணாளுக்கு வந்து ஒரு 50-100 கொடுங்க. ஸோ மொத்தமாக ஒரு 200-300 செலவாகும் அவ்வளோதான். ஸோ அந்த 300 வந்து அங்கே போய்ட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வருது பாருங்கள். அதுவும் தர்ப்பணங்கிறது சும்மா அவர் வந்து ஏதோ மந்திரம் சொல்கிறார் நம்ம வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லாமல் மனதார நம்ம வந்து அந்த விளக்கேற்றி அந்த தர்ப்பண இலை போட்டு அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மனசால் வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா எங்கள் அப்பா அம்மா தாத்தா முப்பாட்டன் எனது வம்சாவழிகள் ஓகேங்களா. ஸோ இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதாவது தப்பு தகராறு பண்ணியிருந்தாங்களோ நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் எங்களால் ஒரு உயிர் வதை பண்ணியிருந்தால் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்களை வந்து ஏதாச்சும் வழிபாடு குறைபாடுகளோ திதி குறைபாடுகளோ இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி எங்களை வாழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆத்மா இறைவனுடைய சார நான் பிரார்த்திக்கிறேன் என்னுடைய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து பரிபூர்ணமாக அமாவாசை அன்னைக்கு வேண்டணும். ஸோ அப்படி வேண்டும்போது
அற்புதமான பலன்கள், சிறப்பான பலன்கள். உங்கள் லைஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகி ரொம்ப அடுத்த லெவல் போகிறதெல்லாமே ரொம்ப அற்புதமாகும். என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா, பொருளாதாரம் தான் கேட்பான். சார் இது பண்ணால் எனக்கு என்ன 1 கோடி வந்துருமா சார், ஒரு 3 அமாவாசை பண்ணிட்டா எனக்கு ஒரு 1 கோடி வருமானு கேட்பான். அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல அமைதி வரும். அமைதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது, ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் வந்து 2 மணி 3 மணி வரை வந்து பல கோடீஸ்வரர்கள் வந்து பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அமைதி, சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் வந்து அமைதியும் சந்தோஷம் நிலவும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.